அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பம்மல் வடக்கு பகுதி திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் குரோம்பேட்டை துர்கா நகர் பகுதியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக திராவிட கட்சி தலைவர் சுப வீரபாண்டியன், அமைச்சர் தாமு அன்பரசன், சட்டமன்ற உறுப்பினர்கள் இ. கருணாநிதி, எஸ்.ஆர். ராஜா, மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ், மண்டல குழு தலைவர் வே. கருணாநிதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். திராவிட கட்சி தலைவர் சுப வீரபாண்டியன் பேசுகையில், இருமொழி கொள்கையில் படித்தவர்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள். இந்தி மொழியை கொண்டு வந்தால் தாய்மொழி கட்டாயம் மறைந்து போகும் என பல்வேறு கருத்துக்களை கூறி ஒன்றிய அரசை கண்டித்து சிறப்புரையாற்றி கழக முன்னோடிகளுக்கு 1 சவரன் மோதிரம் மற்றும் உதவித்தொகை நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். பொதுக்கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தென்னிந்திய திரைப்பட கல்லூரி தான் 2006 முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இது என் 40 ஆண்டு கால நண்பரின் பெயரில் இருக்கட்டும் என்று எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரி என்று மாற்றினாரே. இந்த பெருந்தன்மையை இதில் 100ல் 1 பகுதியை அவர்கள் கற்றுக்கொண்டதில்லை. ஜெயலலிதா கழக முன்னோடி செல்வராஜ்